முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் நம்ம இப்போ கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பேசிக்கான விஷயங்கள் என்ன இருக்குது, நம்ம முதன்மையாக என்ன தெரிஞ்சுக்கணும், இதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன மாடல் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பேசிக் பார்த்துருவோம் வாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் மொத்தம் 7 அதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கூட்டு வட்டி என்பது உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மணியை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அதோடைய பிரதிபலிப்பு எப்படி அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா. ஸோ அந்த வகையில் அப்படின்னா நமக்கு பாடம் சார்ந்து இந்த பகுதி இருக்குது. இதில் கண்டிப்பாக மினிமம் ஒரு கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் 2 கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது கொஸ்டின் எடுக்கிறவங்களை பொறுத்து மாறுபடும். ஸோ அந்த வகையில் இதில் பேசிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு கொடுத்து கேட்பாங்க. ஆண்டு 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 கொடுத்து கேட்பாங்க. ஆண்டு கொடுத்து கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்மேட் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் P into 1 plus R by 100 whole power n. இதாங்க கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது, P into 1 plus R by 100 whole power n. இங்கே என்னெல்லாம் அப்படின்னா, இங்கே TA அப்படின்னா மொத்த தொகை, மொத்த தொகை, மொத்த தொகைங்க, சரியா. டோட்டல் அமௌண்ட். அடுத்து Pனா அசல், அசல் அசல் இது. அடுத்து R அப்படின்னா வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம், சரிங்களா. அடுத்து N அப்படின்னா ஆண்டு அல்லது காலம். இப்போ எனக்கு இது கிடைக்கிறதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி தான் கிடைக்கும். இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னாக்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் இருந்து பிரின்சிபலில் கழிச்சுக்கணும். முன்னாடி என்ன பண்ணுவோம், தனி வட்டியில் கூட்டியிருப்போம், இங்கே என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம் அப்படின்னா. அப்போ இதுதான் இதுக்கான. அப்போ சிஏன்றதா என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸோ இது வேற என்ன கொடுத்து கேட்பாங்க. இப்போ ஆண்டு கொடுத்து இதெல்லாம் கேட்டாங்களா. அடுத்து இதுவே மக்கள் தொகை, இது போல் அடுத்து கட்டிடத்தோடைய நிலத்தோட மதிப்பு, இதெல்லாம் கேட்டாலும் நீங்கள் இதே ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். எதோட வேல்யூ எல்லாம் குறையும். ஒரு இப்போ பைக் வாங்குகிறோம், பைக்கோட வேல்யூ நாளாக என்ன பண்ணும், குறையும், சரிங்களா. ஸோ ஒரு பில்டிங் கட்டுறோம், அதோட ஆயில் என்னது நாளாக என்ன பண்ணும், குறையும். அப்படின்னலாம் வந்து அப்படின்னா இந்த ப்ளஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் மட்டும் போட்டுக்கணும். உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும், எதோட வேல்யூ எல்லாம் குறையும், இதெல்லாம் அதிகமாகும். அதிகமானால் இதே ஃபார்முலா பயன்படுத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம். குறையிறதுக்குன்னா ப்ளஸ்க்கு பதிலாக என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். சரி, அவ்வளோதான். அடுத்து ஆண்டு கொடுப்பாங்க. வேற என்ன கொடுப்பாங்க, அரையாண்டு கொடுப்பாங்க. அரையாண்டு, அரையாண்டு கொடுப்பாங்க. அரையாண்டு கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்படி கேட்டாக்கல TA ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R பை 2 இன்ட்டு 100, 2 இன்ட்டு 100 ஹோல் பவர் 2n அப்படின்னு எழுதணும். ஹோல் பவர் என்னது, 2n அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இதே ஃபார்மேட் தான். அடுத்து காலாண்டு கொடுப்பாங்க. காலாண்டு கோட்டலி கொடுத்து கேட்பாங்க. காலாண்டு கொடுத்து கேட்பாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது, P இன்ட்டு 1 ப்ளஸ் R பை 4 இன்ட்டு 100 ஹோல் பவர் 4n அப்படின்னு எழுத போகிறோம். அவ்வளோதாங்க, சரிங்களா. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஆண்டு, அரையாண்டு, காலாண்டு. சார் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இருந்தாலும் சும்மா நீங்கள் பேசிக் என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இதையே உங்களுக்கு என்னது கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதனால் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டு கொடுத்தாங்களா, அரையாண்டு கொடுத்தாங்களா, காலாண்டு கொடுத்தாங்களா. இப்போ ஆண்டு வந்து பின்னமாக கொடுப்பாங்க. ஆண்டு, ஆண்டு வந்து என்னது பின்னம், அதாவது AB/C அப்படின்னு கொடுப்பாங்க. ஆண்டு வந்து என்னது AB/C கலப்பு பின்னமாக கொடுத்தாங்க அப்படின்னா இதோட டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா P இன்ட்டு 1 ப்ளஸ் R பை 100 ஹோல் பவர் A. அது என்ன இருக்குது அப்படின்னு. அதே போல் அடுத்து 1 ப்ளஸ் R பை, இங்கே நீங்கள் R என்று எழுதிக்கலாம் அல்லது B/Cன்னு எழுதிக்கலாம். அது உங்களோட R இன்ட்டு B/C இன்ட்டு என்னது 100. அவ்வளோதாங்க, சரிங்களா. R இன்ட்டு B/C பை 100 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போது நமக்கு ஆண்டு பார்த்தோம், அரையாண்டு பார்த்தோம், காலாண்டு பார்த்தோம். ஆண்டு என்னது பின்னமாக கொடுத்தாக்கெல்லாம் பார்த்தோம், சரிங்களா. வேற என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்,
டிஃபரன்ஸ் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான வித்தியாசம் கேட்பாங்க. அது எத்தனை ஆண்டுகள் கேட்டுப்பாங்க அப்படின்னா, ஒரு வருடங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு வருடங்களுக்கு என்ன கிடையாது, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ என்ன 2 வருடங்கள்ல இருந்திருக்கு. அப்போ 2 வருடம் அப்படின்னா 2 வருடம், 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் இது எப்படி இருக்குன்னா, ஸோ சிஐ மைனஸ் எஸ்சி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இதான் அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இதே 3 வருடம், இதே 6 மாதமாக கேட்பாங்க அப்படின்னா 6 மாதம் கேட்பாங்க. இப்போ 2 வருடம் பார்த்தோம் இல்லையா, அதே போல் 6 மாதங்களாக இருந்தால் 6 மாதங்களாக இருந்தால் சிஐ மைனஸ் என்னது எஸ்ஐ பி இன்ட்டு ஆர் பை 2 இன்ட்டு 100 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அது 6 மாதங்களுக்கு கேட்டால். சரிங்களா? இதை விட கூடுதலாக வேறு என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள் கொடுப்பாங்க. 3 ஆண்டுகளுக்கு 3 வருடங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. அப்படின்னா சிஐ மைனஸ் என்னது எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 + ஆர் பை 100 அவ்வளோதாங்க. இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது, சரிங்களா? இப்போ நம்ம எத்தனை வருஷமாக இருக்கோம், 2 வருஷம் பார்த்துருக்கோம், 6 மாதம் பார்த்துருக்கோம், 3 மாதம் பார்த்துருக்கோம், 3 வருஷம் பார்த்துருக்கோம். இது 4 வருஷம் இருக்கா அப்படின்னா இருக்கா. அதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கணக்கு ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க அந்த 4 வருஷம் இருக்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் பார்த்தோம், 3 வருஷம் வரைக்கும் பார்த்தோமா. இது 4 வருஷம் கேட்பாங்க. 4 வருடங்களுக்கு 4 வருடம் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா அப்படின்னா அது சிஐ மைனஸ் என்னது எஸ்ஐ. ஸோ பி இன்ட்டு அப்படின்னா 6 + 4i + i ஸ்கொயர். இதாங்க இதான் என்னது அப்படின்னா 4 வருடங்களுக்கு. இங்கே ஐன்றது என்ன அப்படின்னாக்கல ஆர் பை 100, ஆர் பை 100. ஐன்றது என்னது ஆர் பை 100. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்மேட்டு. ஸோ இது 4 வருஷத்துக்கு. வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா வட்டி வீதம் வருஷம் வருஷம் மாறும். வட்டி வீதம் மாறுதல் ஒவ்வொரு வருஷம் என்னது வட்டி வீதம் மாறினே இருக்கும். முதல் வருஷம் 8 ரூபா இருக்கும், 2வது வருஷம் 10 ரூபா இருக்கும். இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படின்னா பி இன்ட்டு 1 + R1 / 100. அடுத்து 1 + R2 / 100. அடுத்து 3வது வருஷம் அதே போல் 1 + R3. அது போல் நம்ம n வரைக்கும் போகலாம். எத்தனை வருஷம் கொடுக்கலாம் அத்தனை முறை எழுதிக்கலாம். 4 வருஷம் கொடுத்தா 4 முறை எழுத போகிறோம். 3 வருஷம் கொடுத்தாக்கல 3 முறை எழுத போகிறோம். இந்த மாடல் எல்லாமே நம்ம கொஸ்டின் என்ன பண்ணுவோம் பார்க்குவோம். சரிங்களா? சரி, வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பாங்க. ஆண்டு வட்டி வீதம், ஆண்டு மற்றும் வட்டி வீதம். வட்டி வீதம் இதில் மடங்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டு ஏற்கனவே கொடுப்பாங்க, மடங்கு வட்டி வீதம் கொடுப்பாங்க. மடங்கு கொடுத்துட்டு என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு எம் மைனஸ் 1 × 100. அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமைங்க. சரிங்களா? மடங்குன்னு வார்த்தை கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, ஸோ வட்டி இது கேட்டவன். அப்போ எம் மைனஸ் 1 × 100. இங்கே ஆறுன்றதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எம்ன்றதா மடங்கு. எம்ன்றது இங்கே என்னது மடங்கு. அடுத்து வேற என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க, மடங்கு மடங்கு அப்படின்னு கொடுப்பாங்க. மடங்கு மடங்கு அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மடங்குல சரி மடங்கு ஆண்டுன்னு கூட வச்சுக்கோங்க. மடங்கு ஆண்டு கொடுப்பாங்க. இப்போ எப்படி மடங்கு வட்டி வீதம் கொடுத்தாங்க இல்லையா, அதே போல் மடங்கு என்னது ஆண்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அப்படின்னாக்கல இப்போ மடங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், ஆண்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ஆண்டெல்லாம் என்னது ஒரு பக்கம் இருக்கணும். சரிங்களா? இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது n மடங்காக ஏ ஆண்டுகள் ஆகிறது எனில் n/m மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்படி கேட்டாக்கல இங்கே என்ன இருக்கோ அது 2 அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். ஸோ m × a, அப்போ MA ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லணும். இது உங்களுக்கு புரியலாலும் பிரச்சனை இல்லை. இப்போது நாம் என்னது பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம் அதை பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு என்னது ரொம்ப ரொம்ப எளிமையாக என்னது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதில் ஷார்ட்கட்டை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன்னா கூட்டு வட்டினாவே அது ஃபார்முலா படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஃபார்முலா இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் 100% என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மாடல் நம்பர் 1 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 1 ஆண்டுங்க. மாடல் நம்பர் 1 என்னது ஆண்டு. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரூபாய் 15,625க்கு 8% ஆண்டு வட்டி வீதத்தில்
3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ஒரு கணக்கு மட்டும் ஃபார்முலாவிலையும் போடுறேன், ஷார்ட்கட்லையும் போடுறேன். உங்களுக்கு எது புரியுது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? அதை வச்சு நம்ம அப்புறம் ஃபாலோ பண்ணி போயிடலாம். சரிங்களா? இப்போது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? டோட்டல் அமௌண்ட் என்னது? P இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை என்னது 100 ஹோல் பவர் என்னது n. சரிங்களா? அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ? 15625 ப்ளஸ் 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8. அவ்வளோ என்னது 100. ஸோ டிவைட் பை என்னது? எத்தனை வருஷம்? 3 வருஷம். சரிங்களா? இப்போ அப்படின்னா 15625 இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 100 108. இதில் அடிச்சுக்கிறத கூட அடிச்சுக்கலாம். 2 4 25 அப்படின்னா என்னது? இது 27 பை என்னது 25. இது என்னது? ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா 15625 அப்படின்னா இதை விடலாம் 27 டிவைட் பை 25 இன்ட்டு 27 டிவைட் பை என்னது 25. 27 டிவைட் பை என்னது 25. இப்போ அடிச்சுக்கலாம். 5 அடிச்சுக்கலாமா? 5 25. இங்கே அப்படின்னா 3 5 5 1 5 அடுத்து 2 5 10 5 25. அடுத்து மறுபடியும் 5 அடிச்சுக்கலாம். 1 5 5 அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம் 6 2 5 10 5 25. அடுத்து 25 25 25 25 625 25 அப்படின்னா இதுக்கு என்னது கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம அடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ மீதி என்ன இருக்குது? 27 மட்டும் இருக்குது. 27 கியூப் பண்ணிக்குவோம். இப்போ 27 கியூப் அப்படின்னா 19683. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது இதுதான் என்னது மொத்த தொகை. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி அப்படின்னா 19683 இந்த 15625 என்ன பண்ணோம்? கழிச்சுக்கலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்குது? 8 அப்படின்னு கிடைக்கும். இங்கே அப்படின்னா 7 அப்படின்னா 5 அப்படின்னு கிடைக்குது. இங்கே அப்படின்னாக்கல 0, இங்கே அப்படின்னா 4. அப்போ 4058ங்க. 4058. இதுதான் என்னது ப்ரொசீஜர். ஸோ அவங்க கேட்ட கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதுக்கான ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் மெத்தட் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு 11வது வாய்ப்பாடு தெரியணுங்க. என்ன வாய்ப்பாடு? 11வது வாய்ப்பாடு. இது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமைங்க. நீங்கள் ஃபார்முலா படிக்கணும்னு அவசியமே என்னது கிடையாது. 11வது வாய்ப்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா 11ஓட பவர் 1 இருந்தால் அது என்னது 11 தாங்க. 11 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 121. அடுத்து 11 கியூபோட வேல்யூ 1331. அடுத்து 4ஆக இருந்தாக்கல 14641. சரிங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் போதும். ஏன்னா அதுக்கு தாண்டி நமக்கு பள்ளி புத்தகங்கள் ஏதோ நிறைய ஆண்டுகள்லாம் கொடுக்குறதில்ல. அதிகபட்சம் 2 ஆண்டு 3 ஆண்டு அதிகபட்சம் பண்ணால் 4 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோம். சரி, இப்போது இது எப்படி சார் நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த பவரில் இருக்கு இல்லையா அதாங்க ஆண்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த பவரில் இருக்கிறதா என்னது ஆண்டு. அப்போது நமக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுத்தாங்க? 3 ஆண்டுகள் கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த 3 ஆண்டுகளுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 1331. இதில் 1 மட்டும் விட்டுருங்க. எல்லாத்துக்குமே 1 மட்டும் என்ன பண்ணணும்? விட்டுறணும். எல்லாத்துக்கும் 1 மட்டும் என்ன பண்ணும்? விட்டுறணும். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இப்போது 100க்கு 8 ரூபாய் அப்படின்னா 15625க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிப்பு தானே. சரி, அதே ரூலில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அப்படின்னா இங்கே 2 8 25. அடுத்து 5 25. இங்கே அப்படின்னா 3 1 2 5. அடுத்து 1 5 6 2 5. அப்போ என்ன கிடைக்குது? 6 2 12. ஸோ அப்படின்னா 1250 அப்படின்னு கிடைக்குது. 1250ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா இப்போ இதால் மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 3750 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ ஒரு முறை செஞ்சுட்டோம். அடுத்த முறை செய்யணுமா அப்படின்னா செய்யணுங்க. மறுபடியும் 100க்கு 8 ரூபா அப்படின்னா இந்த 1250க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஒரு 0க்கு ஒரு 0 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து 2 5 10. இங்கே அப்படின்னா 25 5. அப்போ 1 2 4. அப்போது 4 25 எவ்வளோ? 100. அப்போ 100 இன்ட்டு அடுத்து என்னது? அடுத்து 3 நம்ம எழுதுகிறோம் 3. அப்போ எவ்வளோ? 300 அப்படின்னு எழுதிட்டோம். சரிங்களா? அடுத்து மறுபடியும் இன்னொரு வாட்டி 100க்கு 8 ரூபா அப்படின்னா இந்த 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
அப்படின்னா 100க்கு 100 என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 8. மீதிங்க என்ன இருக்குது, 1. அதால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 1 அப்படின்னா 8 1 எவ்வளோ 8. இப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம். 8 5 ஸோ 0 4. அப்போ என்ன கிடச்சிச்சு, 4058 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கூட்டு வட்டி. சரிங்களா, இங்கே கிடைக்கிறது வந்து கூட்டு வட்டி கிடைக்கும். இங்கே கிடைக்கிறது என்னது கிடைக்கும், கூட்டு வட்டி கிடைக்கும். சரிங்களா, இப்போ கூட்டு வட்டி கிடைச்சிச்சா. ஸோ அவங்க தான் அதான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை மொத்த தொகை வேணும்னாக்கலாம், அதோட நம்ம என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமைங்க. ஏன் சார் எளிமை அப்படின்னா, இங்கே பெருக்களோட தன்மை வந்து என்னது குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுறது என்னது ரொம்ப எளிமை. ஆனால் அங்கே நம்ம ஃபார்முலாவில் எப்படி இருக்கும், மல்டிபிளோட தன்மை பெருசாக போயிட்டே இருக்கும், நிறைய எண்களும் சேர்த்து போயிருக்கிறோம். அதனால் என்னது கஷ்டம். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் அதே மெத்தடில் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டீங்க, ஒரு முறை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸிங்க. இதுலேயே வேறு வேறு கணக்கு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது இதே கணக்கு தனி வட்டின்னு கேட்டால் 3750 தாங்க தனி வட்டி. 3750 தான் இது தனி வட்டி. அடுத்து இதுக்கான கூட்டு வட்டி நம்மளால் என்ன பண்ணணும் சொல்ல முடியும். அடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 வருஷங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் நம்மளால் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு இடையில் இருக்கிறது தாங்க 308 ரூபா. இப்போ அந்த கணக்கில் அப்படியெல்லாம் நம்மளால் என்ன முடியாது, சொல்ல முடியாது. ஒன்று மொத்த தொகை கூட்டு வட்டி எவ்வளோன்னு சொல்ல முடியும். ஆனால் இதில் என்ன சொல்லலாம், இதே கணக்கு தனி வட்டி கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும், இதே கணக்கு கூட்டு வட்டி கேட்டாலும் சொல்ல முடியும், இதே கணக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். அப்போ 300 + 8 எவ்வளோ 308 ரூபா தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எளிமைங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற கணக்கெல்லாம் என்னது ரொம்ப ரொம்ப என்னது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். வேணா ஒரு கணக்கு தர நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரூபாய் 8000க்கு சரிங்களா 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் என்னது கூட்டு வட்டி காண்க. சார் இப்போ நான் 3 வருஷம்னாலும் 3 ஸ்டெப் போட்டிருக்கேன், 4 வருஷம்னா 4 ஸ்டெப் போடுவேன், 2 வருஷம்னா 2 ஸ்டெப் போட்டு முடிச்சுப்பேன். அவ்வளோதாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். நிதானமாக பொறுமையாக நிறுத்தி கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஸோ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறோம். இதே மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம என்னது அடுத்தடுத்து கணக்குகள் செய்ய போகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 2 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 2 என்ன, அரையாண்டு. மாடல் நம்பர் 2 என்னது, அரையாண்டு. முதல்ல மாடல் என்ன பார்த்தோம், ஆண்டுக்கு பார்த்தோமா. இப்போ என்னது அரையாண்டு. இதை நம்ம ரொம்ப எளிமையாகவே போட்டுருவோம். பாருங்கள் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 1000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% எனில் 18 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 18 மாதங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம மாற்றணும். என்னென்னலாம் மாற்றணும் செய்யலாம் பாருங்க. இப்போ பிரின்சிபல் என்னது 1000 தாங்க. அடரெல்லாம் 1000 தானே ஈஸியாக போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். சரிங்களா, அது என்ன அப்படின்னு பார்ப்போம் பாருங்க. அடுத்து ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10%. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 18 மாதங்க. சரிங்களா, இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்முலா பயன்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர் பண்ண போகிறோம். எப்படி சின்ன சேஞ்ச் அப்படின்னா இந்த பிரின்சிபலில் எந்த சேஞ்சும் கிடையாது. சரிங்களா, அடுத்து இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி 10 ரூபா அப்படின்னா அரை வருஷத்துக்கானது எவ்வளோ இருக்கும் 5 ரூபா தானேங்க. அவ்வளோதாங்க. இப்போ அதை நான் மாற்றிக்கிறேன். அப்போ 10 2ஆல் வகுக்கிறேங்க அப்படின்னா 5%. இதை மாற்றுறத மறந்துடக்கூடாது. அடுத்து இப்போது ஒரு அரை ஆண்டுகள் அப்படின்றது எத்தனை மாதம் 6 மாதமா அப்படின்னா இந்த 18 மாதம் நான் பிரிச்சுக்கிறேன். எப்படி அப்படின்னா 6 + 6 + 6 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். 6 + 6 + என்னது பிரிச்சுக்கிறேன். அப்போ எத்தனை பாகமாக பிரிச்சுட்டேன் 3 பாகமாக பிரிச்சுட்டேன். அதனால 3 ஆண்டுகளாக கன்சிடர் பண்ணிக்கணும். 3 ஆண்டுகளை என்ன பண்ணணும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா 3 ஆண்டுகள்லாம் அதுக்கான ஃபார்முலா என்னது 331. சரிங்களா, அதான் 133 எதை விட்டுறணும் 1 விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, இப்போ நார்மலாக போடுவோம் பாருங்க. 100க்கு சரிங்களா 5 ரூபா. ஏன்னா நம்ம மாற்றிட்டோம் 10 ரூபாய் எழுதிருக்கூடாது. 100க்கு 5 ரூபா அப்படின்னா 1000க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, 2 0க்கு 2 0 அப்போ எவ்வளோ 50. அப்போ 50 இன்ட்டு என்ன மல்டிபிள் பண்ணும் 3ங்க 3. அப்போ எவ்வளோ 150ங்க 150. அடுத்து மறுபடியும் 100க்கு 5 ரூபா அப்படின்னா நம்ம எதுக்கு மல்டிபிள் பண்ணோம் இந்த 50க்கு தான் மல்டிபிள் பண்ணோம். எதுக்கு தான் மல்டிபிள் பண்ணோம் 50க்கு. அப்போ இந்த 0க்கு இந்த 0 என்ன ஆயிடுச்சு கேன்சல். 5 எவ்வளோ 25. 25 அப்படின்னா 25 என்னது 10. நான் இது எப்படி எழுதலாம் 2.5ன்னு எழுதலாமா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா. அது அப்படின்னா 2.5 இன்ட்டு என்னது 3. அடுத்து 3 மல்டிபிள் பண்ண போகிறேன். 3 அப்படின்னா 3 2 எவ்வளோ 7.5. அவ்வளோதாங்க. அடுத்து
அடுத்து 100க்கு 5 ரூபா அப்படின்னா இன்ட்டு 2.5க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்க போகிறோம். இப்போ நம்ம அடிக்கிறது பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 × 25 எவ்வளோ? 125 டிவைட் பை என்னது 100. இதுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம். ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 3 ஸ்தானம் அப்படின்னா 0.125 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 0.125 இன்ட்டு என்னது அடுத்து 1 தாங்க. அடுத்து 1 தான் என்னது மல்டிபிள் பண்ணோம். அப்போ 1 அப்போது 0.125ங்க. இப்போ கூட்டிக்கலாங்க. கூட்டுவோம் அப்படின்னா 5 2 6 அடுத்து 7 5 1ங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். 157.625ங்க. 157.625. நீங்கள் ஃபார்முலா போட்டுருந்தா கூட இவ்வளோ அக்யூரேட்டாக உங்களால் ஆன்சர் எடுக்க முடியாது. நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அக்யூரேட்டாக உங்களால் என்ன முடியாது ஆன்சர் எடுக்க முடியாது. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். சரி, உங்களுக்கான ஒரு ஒர்க் தரேன், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே கணக்கு நான் என்ன மட்டும் மாத்திரம் அப்படின்னா இந்த 1000க்கு பதிலாக 10,000 அப்படின்னு கொடுக்குறேன். 1000க்கு பதிலாக என்னது 10,000 கொடுக்குறேன். அந்த கணக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ 10,000க்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 10,000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% எனில் 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இங்கே 18 மாதம் கொடுத்துருக்கலாம். இதுக்கு பதிலாக 1 வருஷம் அப்படின்னா அது என்ன பிரிச்சுக்கணும்? நீங்கள் 6 + 6 பிரிச்சுக்கணும். அவ்வளோதாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு அப்படின்னா கணக்கு ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக மாறிடும். இப்போ உங்களுக்கு ஆண்டு தெரிஞ்சிருக்கும், அரையாண்டு தெரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம காலாண்டு பார்க்கலாம். மாடல் நம்பர் 3 காலாண்டு. காலாண்டு அப்படின்னாக்கல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுலேயும் சின்ன மாற்றங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஷார்ட்கட்லேயே போட்டுக்கலாம். பாருங்கள், 15,625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் அதன் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம மாற்றிக்கலாம் வாங்க. இப்போ பிரின்சிபல் வந்து மாத தேவையில்லை. அப்போ 15,625ங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அப்படின்னா 16%. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து சரிங்களா 9 மாதம். இப்போ ஒரு காலாண்டுன்றது எத்தனை மாதம்? சரிங்களா, 3 மாதம் தானே ஒரு காலாண்டு. அப்படின்னா இப்போது 16 நம்ம 4ஆல் வகுத்துடலாங்க. ஏன்னா காலாண்டுறது 4இல் ஒரு பங்கு தான் காலாண்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அடிச்சோம் அப்படின்னா அப்போ 4% மாறுங்க. இப்போ அரையாண்டு இருந்தால் இதெல்லாம் வகுத்தோம் 2ஆல், காலாண்டு இருந்தால் 4ஆல் வகுத்துக்கிறோம். அப்படின்னா இதை மாற்றுவோம். இதே 3 + 3 + 3. ஏன் 3? ஒரு காலாண்டுன்றது எத்தனை மாதம்? 3 மாதங்க. அதனால் 3 பிரிச்சுட்டேன். அப்போ 3 ஆண்டுகளாக மாறிச்சு. 3 ஆண்டுகள்லாம் அதுக்கான ஃபார்மேட் என்னது? 3 3 1. அப்போ 1 விட்டுருவோம். 1 3 3 1. ஸோ 1 விட்டுருவோம். இப்போ நம்ம நார்மலாக செய்யலாம். அப்படின்னா 100க்கு 4 ரூபா அப்படின்னா 15,625க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ அப்படின்னா 1 4 4 25 4. அடுத்து 5 25 3 5 1 5 5 2 5 பச்சை 5 25. அடுத்து 1 5 5 6 2 25. அப்போ 625ங்க. இப்போ இது எதால மல்டி பண்ணோம்? 3ஆல் தான் மல்டி பண்ணோம். அப்போ இன்ட்டு என்னது 3. அப்போது 3 என்னது 18. அப்போ 1875 அப்படின்னு மாறும். 1875 அப்படின்னு மாறும். அடுத்து 100க்கு சரிங்களா 4 ரூபா அப்படின்னா 625க்கு எவ்வளோ? சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். 1 4 4 25 4 1 25 25 25 625. அப்போ 25 இன்ட்டு என்னது 3ங்க. அப்படின்னா 75ங்க. அவ்வளோதான். அடுத்து இன்னும் ஒரு முறை செய்யணும். ஏன்னா 3 வருஷம். அப்போ 100க்கு 25 அப்படின்னா 100க்கு 4 ரூபா அப்படின்னா 25க்கு எவ்வளோ? 1 25 4 25. 4க்கு 4 என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1 × 3 1. ஸோ 1 × 1 அப்படின்னா 1. இதெல்லாம் கூட்டிக்கலாம். 1 இது அப்படின்னாக்கல 14 15. அடுத்து 9 1ங்க. அப்படின்னா என்ன கிடைக்குது? 1951. அதோட கூட்டு வட்டி 1951 என்னது கூட்டு வட்டி. சரிங்களா? இதுவே தனி வட்டி மட்டும் எவ்வளோ? 1875. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 76. பாருங்கள், இந்த மாடலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தாவே நம்ம என்ன முடியும்? கூட்டு வட்டி சொல்ல முடியும், தனி வட்டி சொல்ல முடியும், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல முடியும். அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமைங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 4 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 4 என்ன பாருங்க, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஆண்டு பார்த்தோம், அரையாண்டு பார்த்தோம், காலாண்டு பார்த்துட்டுங்க. இப்போ ஆண்டு வந்து கலவு வேணுமா கொடுத்தா எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது மாடல் நம்பர் 4.
பாருங்க, ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி விதத்தில் 2/1/3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்கிறது அப்படின்னா பிரின்சிபல் இருக்குது. ஸோ அப்போ 20,000 சரிங்களா. அடுத்து ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னது 2/1/3. இப்போ நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 2 + 1/3. இது ரெண்டும் ஒன்று தானுங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை செய்யும் இல்லையா, அதே தான் இதோ. அப்படின்னா முதல்ல நான் இதுக்கு மட்டும் கண்டுச்சிடுறேன், 2 வருஷத்துக்கு மட்டும் கண்டுச்சிடுறேன். 2 வருஷத்துக்கு கணக்கு பாரு பண்ணது 1 to 1. இப்போ ஒன்று மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். இப்போ ஆன்சர் பண்ணுவோம். பாருங்க, 100க்கு 15 ரூபாய் அப்படின்னா 20,000க்கு எவ்வளோ சரிங்களா. இப்போ இந்த 2 0க்கு 2 0 என்ன அடித்தோம், அடிச்சுட்டு அப்போ 5 2 எவ்வளோ 30. அப்போ 2 0 ஸோ 3000 இன்ட்டு என்னது 2ங்க அப்படின்னா 6000 சரிங்களா. சரி, அடுத்து இப்போ அதே போல் 100க்கு 15 ரூபாய் அப்படின்னா 3000க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 2 0க்கு 2 0 5 3 எவ்வளோ 45. அப்போ 450 இன்ட்டு என்னது 1ங்க, ஏன்னா இருக்கிறது 1 தானே, அதனால் 450. சரி, இதெல்லாம் கூட்டிப்போம். கூட்டணும் அப்படின்னா 4 6450 2 வருஷத்துக்கான வட்டி. ஆனால் அவங்க கேட்குறது என்னது சரியா, மொத்தம் அந்த முழுசா அப்படின்னா இப்போ புதிய பிரின்சிபலை உருவாக்கிவோம். புதிய பிரின்சிபலை என்ன பண்ணுறோம், நம்ம உருவாக்குறோம். அப்படின்னா பிரின்சிபல் என்ன, ஏற்கனவே இருந்த 20,000 சரிங்களா, அதோட இந்த 6450 கூட்டிக்கணுங்க, அவ்வளோதான். அப்படின்னா 26,450 தான் புதிய பிரின்சிபல் சரிங்களா. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு 15. ஆனால் நம்ம எவ்வளோ ஆண்டு தான் கண்டுபிடிக்கணும், 1/3 ஆண்டுகள் தான். அப்போ 1/3 சரியா. ப்ரொசீஜரில் போடல, நம்ம ஷார்ட்கட்டில் போடுறோம் சரிங்களா. சரி, அப்படின்னா 1 3 5 5. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு 5ங்க. இப்போ ஒரு முறை பெருக்கினா போதுங்க. அப்படின்னா 100க்கு 5 ரூபா அப்படின்னா 26,450க்கு எவ்வளோ. இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 என்ன ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சு. இப்போ ரெண்டையும் மல்டி பண்ணி ஒரு ஸ்தானம் மட்டும் நம்ம புள்ளி தள்ளி வச்சுக்கலாம். அப்படின்னா அப்போது 2645 இன்ட்டு என்னது 5. 5 25க்கு 5 மிச்சம் 2. 5 20 22 மிச்சம் என்னது 2 சரிங்களா. 5 30 32 மிச்சம் என்னது 3. 2 10 13 சரிங்களா. அப்போ 13. அடுத்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இது 1322.5 சரிங்களா அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதுக்கான வட்டி கிடைச்சிச்சு இல்லையா. இப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு 26,450. இதோட அதை சேர்த்துப்போம் 1322.5 அப்படின்னு சேர்த்துடும். அப்படின்னா இந்த 5 இருக்கும் எங்கே அப்படின்னா 2 7 7 அடுத்து 7 2. ஸோ இதுதான் என்னது மொத்த தொகை. இது பைசான்றதுனால 0 சேர்த்துக்கிறேன். அப்படின்னா இதிலிருந்து 20,000 கழிச்சிடலாம். 20,000 என்ன பண்ணலாம், கழிச்சிடலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 5 2 7 7 7. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 7,772.50 கூட்டு வட்டி. மொத்த தொகை 27,772.50 என்பது மொத்த தொகை. அவ்வளோதாங்க. இதே மாடலில் நம்ம பள்ளி புத்தகத்தில் இப்போ நான் நடத்திருக்கிற பேட்டர்னில் எல்லாமே நம்ம புது புக்கில் எல்லா மாடலுமே இருக்குது. நான் அந்த கணக்கு நடத்தாமல் வேறு கணக்கு நடத்திருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த கணக்கு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து ஒரு மாடலில் படிச்சுட்டு நீங்களாக போட்டு பாருங்கள். செல்ஃபாக போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து கணக்கு பார்க்கும்போது புரிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்களாக செல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடும்போது தான் எது தப்பு எது சரி அப்படின்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தயவுசெய்து சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். அப்போ தான் கணக்கு நிறைய உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா. ஸோ கணக்கை பாருங்கள், நீங்களாக அந்த ஒரு கணக்கை எடுத்து வச்சுட்டு போடுங்க சரிங்களா. என்கிட்ட புக் இல்லை சார் என்னால் போட முடியாது சொல்லாதீங்க, மொபைல் இருக்குது, எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் பார்த்து போடுங்க, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. உட்காந்து நீங்களே கைப்பட எழுதுங்க சரிங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 5 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 5 என்ன பாருங்கள். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. ஆரம்பத்தில் இதன் எண்ணிக்கை 20,000 எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு குரூப் 1ல் கேட்ட கொஸ்டினுங்க. குரூப் 1ல் என்னது 2024 கேட்ட கொஸ்டின் சரிங்களா. இது நம்ம பள்ளி புத்தகத்தில் 20,000 வார்த்தைக்கு பதிலாக 10,000 இருக்கும் சரிங்களா. அதே போல் இங்கே 12க்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க 8% வளர்ச்சி குன்றி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஒருவேளை நீங்கள் டிட்டோவாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கவனமாக எப்போவுமே கணக்கு புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே அது கை கொடுக்கும். நீங்கள் கணக்கை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்ட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம் மறந்துடலாம். ஆனால் கணக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்மளால் என்ன முடியும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? NDPC எல்லாம் வருது, தயவுசெய்து எல்லாம் படிங்க. கண்டிப்பாக ஏஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக படித்து என்ன பண்ணுங்கள், ஸோ போங்க. நிறைய வேகன்சி இருக்குது. 2019 தான் கடைசியாக உங்களுக்கு என்னது வேகன்சியே வந்து இது பண்ணாங்க. அப்போ தான் வந்து தேர்வை அறிவிச்சாங்க. மறுபடியும் இப்போ அறிவிப்பாங்க. ஸோ அறிவிச்சிட்டு இருக்காங்க. CGL இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா படிங்க, டைம் கொடுத்து படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பகுதியை படிக்கும்போது பேஸ்லேருந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு கணக்கு பார்த்துட்டு அடுத்த கணக்கு ஸ்கிப் பண்ணி போகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஸோ அதனால தான் நான் கணக்கு நடத்துறதே எதுக்காக அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறோம் பாருங்க. ஸோ இந்த ஒரே ஒரு காரணம் தான். நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அது முழுமையாக போய் சேர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் கொடுக்குறோம். இருக்கிறத சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த கணக்கு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் என்னது P × 1 + R1 / 100. ஏன் சார் நீங்கள் ஷார்ட்கட்டில் போகல அப்படின்னா இதுவே ரொம்ப எளிமையாக தாங்க இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம ஷார்ட்கட் போகணுன்னு அவசியம் என்னது கிடையாது. 1 + R2 / என்னது 100. இப்போ 3 வேல்யூ கொடுத்துட்டால 1 + என்னது R3 / என்னது 100. இப்போது இது ஒரு வளர்ச்சி குன்றுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் மட்டும் இதை நான் மைனஸ்ன்னு மாற்றிக்கிறேங்க. ஏன்னா ரெண்டாவது கண்டிஷன் வந்து என்னது குன்றுது அப்படின்னு சொல்லியிருக்கா, மைனஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அடைகிறதெல்லாம் என்னது ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ எழுதுவோம். அப்போ 20,000 ஸோ இன்ட்டு 1 + ஆரோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு 5 அப்படின்னா 100. சரிங்களா? அடுத்து 1 - ரெண்டாவது என்னது 12 டிவைட் என்னது 100. அடுத்து மூணாவது 1 + 10 அப்படின்னா 100. அவ்வளோதாங்க. இப்போ அதை மாற்றிக்கலாமா அப்படின்னா 20,000 இன்ட்டு சரியா 105/100. அடுத்து ஸோ இதை கழிச்சோம் அப்படின்னாக்கல 90 88. அப்போ 88 என்னது 100ங்க. இன்ட்டு அப்போ 110 என்னது 100. அவ்வளோதான். இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த 4 0க்கு 4 0 அடிச்சுட்டுங்க. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். இல்லை அப்படியே மல்டிபிள் பண்ணுறதால நம்மளோட விருப்பம் தான். நான் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 5 10. அடுத்து 21 5. அடுத்து இந்த 2க்கு 2க்கு என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. இது 3 தானே மல்டிபிள் பண்ணோம். இப்போ இந்த 3 மல்டிபிள் பண்ணுறது கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 21 88 மல்டிபிள் பண்ணலாம் முதல்ல. சரிங்களா? மல்டிபிள் பண்ணுவோமா? 8 8 8 2 16. அதே தான். அதனால் 168 எழுதிக்கலாம். இப்போ கூட்டிக்கலாம். 8 இங்கே அப்படின்னா 14க்கு 4. இப்போ 7 8 இங்கே அப்படின்னா ஸோ 1 இது. இப்போ இதே நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் 11 மல்டிபிள் பண்ணோம். 11 என்ன பண்ணோம் மல்டிபிள் பண்ணோம். அப்போ ஒரு ஸ்தானத்துலேயும் எழுதிக்கலாங்க. சரிங்களா? இப்போ கூட்டுவோம். 8 இங்கே அப்படின்னாக்கல 4 2 2 இங்கே அப்படின்னாக்கல 12 ஏற்கனவே 13. அடுத்து 9 0 2. அப்போ என்னவா இருக்கும் 20,328 இருக்குங்க. 20,328 இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப ரொம்ப எளிமை தான். சரிங்களா? சரி வாங்க நம்ம அடுத்து மாடல் நம்பர் 6 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 6 என்ன பாருங்க, ஆண்டுகளை காணுதல். சரிங்களா? ஆண்டுகளை காணுதல். இப்போ இருக்கிற நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மொத்த தொகை கண்டுபிடிச்சோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்து அவங்க கொடுத்துருக்குற சரியா ஒரு 3 மணி நேரத்துக்கு பின்னாடி எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சரியா? பல பின்னங்கள் கொடுத்தா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்க மாடல் நம்பர் 6 ஆண்டுகளை கண்டுபிடிக்கணுங்க. ஸோ நம்ம இது ஈஸி மெத்தட்லேயே போட்டுருவோம். சரிங்களா? சரி பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1600 ஒன்று கொடுத்துருக்காங்க, 1852.20 கொடுத்துருக்காங்க. இது போல கொடுத்தா பெரிய என்ன அப்படியே ஒரு முறை மேலே எழுதிவாங்க. 52.20 டிவைடட் பை இங்கே அப்படின்னா 1600. சரிங்களா? இப்போ இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை எண்கள் இருக்கு, 2 எண்கள் இருக்கா. இது முழு எண்ணா மாத்துறதுக்காக மேலையும் கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஏன் சார் 2 பக்கமும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு எண்ணை ஒரு குறிப்பிட்ட எண்ணை அப்படி மாற்றணும் அப்படின்னா போத் சைட் சரியா ரைட்டோ லெஃப்டோ அல்லது டாப்போ இல்லை பாட்டமோ ஈக்குவலாக மல்டிபிள் பண்ணும்போது என்னது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா இப்படி மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும் 6 1 8 5 2 2 0 அப்படின்னு மாறிடும். இது என்ன ஆகிடும் 1 6 0 0 0 0 மாறிடும். இப்போ இதை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாங்க. இது அடிச்சுக்கலாமா? இந்த 0க்கு 0 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ அப்படின்னா இதை 2ஆல் அடிச்சுக்கலாம். 8 2 16 இங்கே என்னது 9 2 18. அடுத்து 2 2 4 6 2 1. சரிங்களா? இதை இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? 2ஆல் முடியுமா? முடியாது. 3ஆல் முடியுமா? 3ஆல் என்னது வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இது 3ஆல் அடிக்க முடியும், இது 3ஆல் முடியாது. ஸோ 5ஆல் 4ஆல் வாய்ப்பு இல்லை, 5ஆல் வாய்ப்பு இல்லை. சரி இதுக்கப்புறம் அது என்னது முடியாது அப்படின்றதுனால இப்போ இது அப்படியே எழுதிப்போம்.
9261 ரூபாய் என்னது 8000. இப்போது 8000 எந்த எண்ணோட கியூப் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். 20 கியூபோட வேல்யூ என்னது 8000ங்க. அப்படின்னா இது 20ஆ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவா இருக்கும் 21ஆ இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறத விட இங்கே எவ்வளோ இருக்குது, 1 தான் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா 21 கியூப். அப்படின்னா இப்போ எத்தனை ஆண்டுகள் கேட்குறாங்க. அப்போ இங்கே பவரில் வர்றதாங்க ஆண்டுகள். அப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 3 ஆண்டுகள்ங்க. எத்தனை ஆண்டுகள் அது மாறும், 3 ஆண்டுகளில் மாறும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக ஆன்சர் பண்ணிட்டோம். 3 ஆண்டுகள் என்னது மாறும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ ஆண்டுகளை எளிமையாக நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணோம் போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 7 பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வட்டி வீதம் காணுதல். இப்போ அசல இது ஆண்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ என்னது வட்டி வீதம் காணுதல். சரி பாருங்க, ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் 774.40 மாறும் எனில் அதன் கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கும் அதுவும் கணக்கு ஒன்றே தாங்க. சரிங்களா? ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் செஞ்சால் என்னது ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இப்போ முன்னாடி என்ன செஞ்சது, இது மாதிரி கொடுத்தாக்கல இந்த மொத்த தொகை டிவைட் பை என்னது இது எழுதணும். அதே போல் இதையும் எழுதிக்கலாம். 774.40 டிவைட் பை என்னது 640. இப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, அதனால் என்ன செய்யணும் நாம. சரிங்களா? ஸோ 10ஆல் என்ன பண்ணோம், ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும் 774.40 டிவைட் பை என்னது 64000 மாறிடும். இப்போ அடிச்சுக்கலாங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அடிச்சுக்கலாம். 8ஆல் அடிச்சுக்கலாமா, இல்லை 2ஆல் அடிச்சுக்கலாம். எதுக்கு வம்பு. 3 2 6 2 2 என்னது 4. அடுத்து அப்படின்னா 3 2 6 மீதி அப்படின்னாக்கல 8 2 16 7 2 17 2. மறுபடியும் 2ஆல் அடிச்சுக்கலாமா. சரி 2ஆல் அடிச்சுக்கலாம். அப்படின்னா 16 2. சரிங்களா? அடுத்து அப்படின்னா 1 2 2 9 2 3 2 6 6. அடுத்து மறுபடியும் 2ஆல் அடிச்சுக்கலாம். நன்னாங்கு. சரியா? அடுத்து 4ஆல் அடிச்சுக்கலாம். சரியா? நன்னாங்கு 16 மீதி எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. அப்படின்னா 8 32 நன்னாங்கு 16. மறுபடியும் 4ஆல் கூட அடிச்சுக்கலாம். இங்கே இடையில அப்படின்னா 484 ரூபாய் என்னது 400 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது அதை அடிக்க முடியுமா 4ஆல். சரி அடிச்சுக்கலாம். இங்கே அப்படின்னா 1 4 4 2 8 1. இது அப்படின்னா 100 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அப்படின்னா 121 பை என்னது 100ன்னு கிடைக்குதுங்க. 121 100ன்னு கிடைக்குது. இது எந்த என்னோட ஸ்கொயராக இருக்கும். நீங்கள் மேலே இருக்கிறத பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, கீழே இருக்கிறத மட்டும் மாற்ற முடியுமா அப்படின்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ 100 என்பது எந்த என்னோட ஸ்கொயரு அப்படின்னா 10ஓட ஸ்கொயர் தானுங்க. 10ஓட ஸ்கொயரு அப்படின்னா மேலே கண்டிப்பாக 11 இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. மேலே வரத நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டுன்னு சொல்லுவோமா, ஆமாவா இல்லையா? இப்போ ஆண்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கேட்குறது என்னது ஆண்டு கேட்கல, வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை நம்ம 100ஆ மாற்றுவோம். கீழே இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணுவோம் 100ஆ மாற்றுவோம். 100ஆ மாற்றணும்னா எதால் பெருக்கணும் 10ஆல். அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்குவோம். 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா இது 110 ஆகிடும். ரூபாய் என்னது இது 100ஆ மாறிடும். இங்கே கீழே இருக்கிறத விட மேலே எவ்வளோ அதிகமாக இருக்குது 10 அதிகமாக இருக்குங்க. அதனால் 10%. ஸோ அதோட வட்டி வீதம் எவ்வளோ 10%. அதோட வட்டி வீதம் என்னது 10%ங்க. இப்போது இந்த கணக்கு நம்ம என்ன அப்படின்னா போன கணக்கு கொடுத்த மாதிரியே தான் கடைசியில் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி மஸ்ட். ப்ராக்டிஸ் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்து மாடல் நம்பர் 8 பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 8 பார்க்க போகிறோம். இந்த மாடல் நம்பர் 8 அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசங்க. இது எத்தனை வருஷம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு. ஏன் சார் 1 வருஷத்துக்கு செய்யக்கூடாது அப்படின்னா செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ 1 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனால தான் நம்ம அது கணக்கு போடலை. சரிங்களா? நான் முதல்ல சொல்லியிருக்கேன் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 1 வருஷத்துக்கு அது வித்தியாசமே கிடையாது. அப்போ 6 மாதத்துக்கு இருக்கான்னா இருக்குது. அதனால் முதல்ல இது தெரிஞ்சுக்காது. இதிலிருந்து நம்ம என்ன போவோம், இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா SI ஈக்குவல் என்னது CI மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு என்னது R/100 ஹோல் ஸ்கொயருங்க. R/100 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ 8000. ஸோ 8000 அப்ளை பண்ணுறோம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10. இப்போ 10/10 ஸோ ஹோல் ஸ்கொயர். இப்போ அடிச்சுக்கிறதுனா கூட அடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 8000. சரிங்களா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அப்படின்னா 1/10 இன்ட்டு என்னது 1/10ங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 0க்கு 2 0. அப்போ எவ்வளோ 80. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ 80. இதில் மொத்தம் 3 கேட்டகரி என்னது 3. அப்போ 1
2 3ங்க. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒரு 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. இப்போ இது கொடுத்தாங்களா, இப்போ இது இந்த கொஸ்டினை மாற்றி சொல்கிறேன் பாருங்க. சரிங்களா? ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 80 எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 80 எந்த பக்கம் இருக்கணும்? இங்கே பிரின்சிபல் 8000 ஆர் என்னது R² பை டிவைட் பை என்னது 100ன்னு எழுத போகிறோம். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றி ஆன்சர் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? சரி, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? இதுவே 6 மாதம் கொடுப்பாங்க. 6 மாதம் கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? இந்த R/100 பதிலாக இங்கே என்ன இருக்கணும்? 2 × 100 எழுத போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ கவனமாக இருந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 9 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 9 என்ன? 6 மாதங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசங்க. 6 மாதங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா அப்படின்னா, ஸோ CI மைனஸ் என்னது SI P × R/2 × 100 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதாங்க, வேறு இன்னும் இல்லை. அப்படியே அப்ளை பண்ணுவதா. பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 5000க்கு 2% ஆண்டு வட்டி விதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால், அரையாண்டு அப்படின்றது 6 மாதங்கள். சரியா? அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டிற்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். ஒரு ஆண்டிற்கு அப்படின்னா ஒரு வருஷம்னா 2 பாகமாக பிரிச்சுக்கிறோம். அப்போ 2 அரையாண்டு, அப்புறம் 2 வருஷம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா பயன்படுத்திக்கிறோம். அப்படின்னா இப்போ இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னது? 5000. சரிங்களா? அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2 டிவைட் பை என்னது 2 × என்னது 100 ஸோ ஹோல் ஸ்கொயர். இப்போ 2க்கு 2 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா 5000 × என்னது 1/100 × என்னது 1/100ங்க. அவ்வளோதான். இந்த 3 0க்கு 3 0 அடிபட்டுச்சு. ஒரு 5 5 2 5 இந்த 10. அப்போ 1/2. இப்போ 1/2ன்றது அரை. அப்போ 0.50 பைசா. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ 6 மாதங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 50 பைசா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இது நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்க முக்கியமான கணக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறோம். வாங்க அடுத்த மாடல் போவோம். அடுத்து மாடல் நம்பர் 10 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 10 என்ன அப்படின்னாக்கல 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசங்க. ஸோ இதே கொஸ்டின் நமக்கு TNPSசியில் கேட்டாங்க. சார் பாருங்கள், இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கல CI மைனஸ் என்னது SI ஈக்குவல் டு P × R/100 ஹோல் ஸ்கொயர். அடுத்து 3 + R/100 அப்படின்னு எழுத போகிறோம். இப்போது 2 வருஷத்துக்கு அப்படியே எழுதிட்டு 3 + R/100 அது மட்டும் தான் அடிஷ்னலாக எழுதி போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. பாருங்கள், 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 1134 அதன் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே எழுதிப்போம். இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ? 1134. அடுத்து பிரின்சிபல் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15 அப்படின்னா 15/100. அது 2 முறை டைரெக்டாக எழுதிக்கலாமா? அப்போ 15/100. ஏன்னா அப்படின்னா நமக்கு தெரியும். அடுத்து அப்போ 300 + 15 எவ்வளோ? 315. அப்போ 315 என்னது 100. அவ்வளோதாங்க. இப்போ இதை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். இப்போ அப்படின்னா 3 20. அடுத்து 3 20. அடுத்து இங்கே அடிச்சு 6 63. இங்கே என்னது 20. இப்போ இதெல்லாம் இந்த வாங்க கொண்டு வந்துடுவோம். அப்படின்னா 1134 × 20/3. அடுத்து 20/3. அடுத்து என்னது 20/63. இப்போ அடிச்சுக்கலாம். 3ஆல் அடிச்சுக்கலாமா? 1 3 3 3 9 மீதி 2 இருக்குது. 7 3 21 8 3 24. மறுபடியும் 1 3 3. அடுத்து 1 3 2 3 6 6 3 18. அடுத்து 1 63 63 2 63. அப்படின்னா 20 கியூபோட வேல்யூ எவ்வளோது? 8000. 8000 × 2 அப்படின்னா 16000. அப்போ இதோட பிரின்சிபல் அப்படின்னா 16000. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். பிரின்சிபல் எவ்வளோ? 16000. ரொம்ப எளிமை என்னது நமக்கு புரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிறது நம்ம எப்படி நடத்திருக்க பாருங்க. 2 வருஷம் நடத்தணும், அடுத்து 6 மாதம் நடத்தணும், அடுத்து என்னது 3 வருஷங்கள் நடத்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா என்னது இந்த பகுதி ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக மாறிடும். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 11 பாருங்க, மடங்கு வட்டி வீதம். மாடல் நம்பர் 11 என்னது? மடங்கு வட்டி வீதம். ஒரு அசலானது 3 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் என்ன அப்படின்னாக்கல M-1 × 100. அவ்வளோதாங்க. M-1 × என்னது 100. இப்போ M-ன்றதா என்னது மடங்கு. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எத்தனை மடங்குன்னு இருக்கு? 8 மடங்கா அப்படின்னா M-ன்னா நான் என்ன சொன்னேன்? மடங்கு. அப்போ 8 - 1 100. அப்போ 800 அப்படின்னா என்னது சொல்லிடக்கூடாது. சரியா? 700 அப்படின்னா என்னது சொல்லிடக்கூடாது. இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 8ஐ நீங்கள் அப்படியே வகுக்கணுங்க. சரியா? எப்படி வகுக்கணும் அப்படின்னா 2ஆல் வகுத்துக்கலாம்.
4 2 8 அடுத்து என்னது 2 அப்படின்னா 8 நம்ம எப்படி எழுதலாம் 2 கியூப்னு எழுதலாம். 8 எப்படி எழுதலாம் 2 கியூப் எழுதலாம். சரிங்களா? இந்த மேல பவர் வர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ல ஆண்டா கொடுத்துருக்காங்களா? அப்படி மாத்தி எழுதினீங்கன்னா மட்டும்தான் அது என்னது சரியான விடை. அப்படி மாத்தி உங்களால எழுத முடியல அப்படின்னா தவறு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இப்போ என்ன இருக்கு 2, இதை தான் நீங்க மடங்குன்னு எடுத்துக்கணும். அப்படின்னா 2 - 1 இன்ட்டு என்னது 100 அப்படின்னா என்னது 1 × 100 அப்ப என்னது 100. அப்ப எத்தனை சதவீதம் 100%. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 100%. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. இந்த மாடலை நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு கணக்கு தர சரிங்களா? ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 256 மடங்காகிறது. 4 ஆண்டுகளில் 256 மடங்காகிறது எனில் அதன் கூட்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதனுடைய கூட்டு வட்டி வீதம் அப்படின்னு என்னது சொல்லுங்க. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் நம்பர் 12 பார்க்க போறோம். 11 என்ன பார்த்தோம்? மடங்கு. சரியா? வட்டி வீதம் பார்த்தோம். மடங்கு ஆண்டு பார்க்க போறோம். சரியா? பாருங்க, ஒரு அசலானது 3 மடங்காக 10 ஆண்டுகள் ஆகிறது எனில் 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமை தான். பாருங்க, இப்போ இங்க இந்த கடைசி என்ன கொடுத்துருக்காங்க 27 கொடுத்துருக்காங்களா? சரிங்களா? அப்ப 27 அப்படின்னா இந்த 27 நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 மடங்கா மாத்தி எழுதணும். அப்படின்னா இதை எழுதிக்கலாம். அப்ப 3 9 என்னது 27 அப்ப என்னது 3. அப்ப 27 நம்ம எப்படி எழுதலாம் 3 கியூப் அப்படின்னு எழுதலாமா இல்லையா? சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கலாம். பாருங்க, மடங்கு ஒரு பக்கம் எழுதணும், அடுத்து என்னது ஆண்டு ஒரு பக்கம் எழுதணும். மடங்கு ஒரு பக்கம் எழுதணும், ஆண்டு ஒரு பக்கம் எழுதணும். சரிங்களா? இப்போ மடங்கு என்னது 3 மடங்கா எத்தனை வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுது. இப்போ இங்கே அந்த பேஸ் இருக்கிறது வந்து மாறவே கூடாது. அப்போ இங்கே 3 தான் இருக்கணும். ஏன்னா அதனால தான் 3ஆல் வகுத்துருக்கோம். அப்போ 27 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 27 எப்படி எழுதணும் 3 நடுக்கினே எழுதலாம் 3 எழுதலாம். இப்போ இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் அப்படியே மல்டி பண்ணிக்கலாம். 3 × 10 எவ்வளோ 30 ஆண்டுகள். ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர் 30 ஆண்டுகள். சரியா? இது புரியுதா அப்படின்னு பாருங்க. இப்படி புரியல அப்படின்னாலும் இன்னொரு மெத்தட்லையும் நான் சொல்லித்தரேன். அதில் ஒருவேளை அது உங்களுக்கு புரியுதா அப்படி பாருங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இப்போ 30 ஆண்டுகள் கண்டுபிடிச்சிட்டோமா? இல்லை சரி, எனக்கு புரியாத மாதிரி இருக்கு, வேற மெத்தட்ல ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னாலும் அதுவும் சொல்லித்தரேன். இப்போ மடங்கு எப்பவுமே அப்படின்னா மல்டிபிள் இருக்கணும். மடங்கு எப்பவுமே என்னது மல்டிபிள்ல இருக்கணும். சரிங்களா? அடுத்து ஆண்டு எப்பவுமே பிளஸ்ல இருக்கணும். ஆண்டு எப்பவுமே என்னது பிளஸ்ல இருக்கணும். சரிங்களா? ஆண்டு எப்பவுமே என்னது பிளஸ்ல இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, அவங்க என்ன சொன்னா 3 மடங்கா எத்தனை வருஷம் ஆகுதா 10 வருஷம். அப்படின்னா 9 மடங்கா அப்படின்னா இதை 3ஆல் தான் மல்டி பண்ணணும். ஏன் சார் 3ஆல் அப்படின்னா இங்க 3 கொடுத்தா 3ஆல் மல்டி பண்ணணும், 2 கொடுத்தா 2ஆல் மல்டி பண்ணணும், 5 கொடுத்தா 5ஆல் மல்டி பண்ணணும். அப்போ 3 எவ்வளோ 9. அப்போ இதோட நீங்க என்ன பண்ண 10 கூட்டிக்கோங்க அப்படின்னா 20. அப்போ 9 மடங்கா எத்தனை வருஷம் 20ங்க. அடுத்து மறுபடியும் இதை 3ஆல் தான் மல்டி பண்ணணும். ஏன் பெருக்கல் இருக்குன்னு சொன்னேன். 9 எவ்வளோ 27. அப்போ இதோட 10 கூட்டிக்கணுங்க. ஏன்னா இங்க இருக்கிறது என்னது 10, அதனால 10 கூட்டுறோம். அப்போ 30. அப்போ 27 மடங்கா எத்தனை வருஷம் ஆகும் 30 வருடங்கள் ஆகும். 27 மடங்கா என்னது 30 ஆண்டுகள் ஆகும். இப்போ உங்களுக்கு எது புரிஞ்சுது அப்படின்னு பாருங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் நம்பர் 13 பார்க்க போறோம். இது பாருங்க, ரூபாய் 5000 ஆனது 2 மடங்காக 5 ஆண்டுகள் ஆகிறது எனில் 20 ஆண்டுகளில் என்ன தொகையாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா கூட்டு வட்டி வீதத்தில். சரிங்க, கூட்டு வட்டின்றதை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு வட்டி தான் நடத்தி இருக்கிறது ஃபுல்லாகவே என்னது கூட்டு வட்டி தான், அதனால அந்த மென்ஷன் பண்ணல. ஸோ 20 ஆண்டுகளில் என்ன தொகையாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம முன்னாடி போட்ட கண்டிஷன் ஏதோ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ மடங்கு ஒரு பக்கம் எழுதிக்கணும், அடுத்து என்னது ஆண்டு ஒரு பக்கம் எழுதிக்கணும். சரிங்களா? எழுதிக்கிட்டோமா? இப்போ அப்படின்னா 2 மடங்கா எத்தனை வருஷம் ஆகுது 5 வருஷம். அப்படின்னா 20 வருஷத்துல முதல்ல எத்தனை மடங்கா மாறுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை மடங்காக என்னது மாறுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு என்ன அந்த பேஸ் வந்து எப்பவுமே என்னது மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேஸ் வந்து என்னது மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 5 எதால பெருக்கினாங்களுக்கு 20 கிடைக்கும். 4ஆ? அந்த 4 இந்த 2 மேல எழுதிருங்க. 2 அடுக்கு 4ஓட வேல்யூ என்னங்க 16ங்க. அப்போ 16 மடங்கா மாறுங்க. 20 வருஷத்துல எத்தனை மடங்கா மாறும் 16 மடங்கா மாறுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இதில் எந்த பிரச்சனை தெரியுமா, நமக்கு கார் ஓட்ட தெரியுது அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்லையும் போகலாம், என்னது பேக்லையும் வரணும். போன கணக்கு ஃப்ரண்ட்ல போகணும், இப்போ என்னது பேக்ல வந்திருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ 16 மடங்கு ஆகும். இப்போ இந்த 5000 இல்லை அப்படின்னா ஒரு அசலானது 2 மடங்காக 5 ஆண்டுகள் ஆகிறது எனில் 20 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் 16 மடங்கான்னு சொல்லிடுவோம். இப்போ அது தொகை கொடுத்ததுனால அப்போ 1 மடங்கு அப்படின்றது எத்தனை
5000ங்க. ஒரு மடங்குன்றது என்னது 5000. அப்போ 16 மடங்கு அப்படின்னா இப்போ 16 இன்ட்டு என்னது 5ங்க. ஸோ அவ்வளோதான். 16 5 எவ்வளோ 80ங்க. ஸோ அவ்வளோதான். அப்படின்னா அந்த 3 0 அப்போ 80,000 மாறுங்க. 20 வருஷத்தில் ஒரு 5000 என்னவா மாறும் 80,000 மாறும். ஸோ இது என்னது கூட்டு வட்டியில். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போல் உங்களுக்கு ஒரு கணக்கு தர நீங்கள் மாற்றி சொல்லுங்கள். சரிங்களா? ரூபாய் 12,000 ஆனது 2 மடங்காக 10 ஆண்டுகள் ஆகிறது எனில் 30 ஆண்டுகளில் என்ன தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லுங்கள். 30 ஆண்டுகளில் என்ன தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து பாருங்க, மாடல் நம்பர் 14 பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா அசலை காணுதல். மாடல் நம்பர் 14 என்னது அசலை காணுதல். இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு அசலானது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் 18,000 ஆகவும் 4 ஆண்டுகளில் 40,500 மாறுகிறது எனில் அதன் அசல் தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போல கொடுத்தாக்கெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாங்க. நீங்கள் பெரிய கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இதே போல் நம்ம தனி வட்டியில் ஒரு கணக்கு பார்த்துருப்போம், அந்த கூட்டு வட்டியில் ஒன்று பார்த்துருப்போம். இங்கே இதில் சின்ன தொகை என்ன அப்படின்னு பாருங்க. சின்ன தொகை எவ்வளோ 18,000. அது 2 முறை எழுதிவோங்க. 18,000 இன்ட்டு என்னது 18,000 எழுதிட்டீங்கன்னா டிவைடட் பை சரியா 4 ஆண்டுகளில் பெரிய தொகை எவ்வளோ 40,500. இதை சிம்பிளிஃபை பண்ணிருங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. ஸோ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. சரிங்களா? 5ஆல் அடிச்சுக்கலாம். அப்போ 8 5 40 1. அடுத்து அப்படின்னா 3 5 மீதி எவ்வளோ இருக்குது 3. அப்போ 6 5 எவ்வளோ 30. அடுத்து 4 9 36 9 9 என்னது 81. அடுத்து 1 9 2 9. ஸோ 2000 அப்படின்னு கிடச்சிருக்கு. வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. அப்படியே மல்டி பண்ணோம். அப்போ எவ்வளோ 8000ங்க. ஸோ அவ்வளோதான். அதோட பிரின்சிபல் எவ்வளோ 8000. ரொம்ப எளிமையாக என்ன பண்ணோம் ஆன்சர் பண்ணோம். ஒரே லைன் தான். நம்ம பெருசாக கூட எதுவும் இடத்துல இருந்தது ஒரே லைனில் என்ன பண்ணிட்டோம் ஆன்சர் முடிச்சிட்டோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 15 ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் தொடர் வைப்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம புது பள்ளி புத்தகத்தில் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது. ராம் என்பவர் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ரூபாய் 200 ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். அவர் முடிவில் ரூபாய் 13,800 பெற்றார் எனில் அவரோட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்குது. டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கல பிஎன் ஸோ ப்ளஸ் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இது வந்து நம்ம முழுக்க அப்படின்னா தனி வட்டி ரீதியில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கணக்கீடு செய்வாங்க. சரிங்களா? தனி வட்டி ரீதியில் தான் என்னது கணக்கீடு செய்வாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே என்னன்றது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்றது என்ன அப்படின்னாக்கல சரிங்களா 1/12 இன்ட்டு n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2ங்க. இதாங்க என்னன்றது. சரிங்களா? இப்போ இந்த என்னன்றது என்ன அப்படின்னாக்கல ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் 12 மாதங்க. மொத்தம் 5 வருஷம் அப்படின்னா என்னது 12 எவ்வளோ 60. அப்போ இந்த 60 தாங்க என்ன. இந்த 60 தான் என்னது என்ன. இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா 1/12 அடுத்து ஸோ 60 இன்ட்டு என்னது 61 டிவைட் என்னது 2. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 30. சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5 2 30 6 2 என்னது 12. அடுத்து 2 6. அடுத்து இங்கே என்ன 5 5 அப்படின்னா 1 5 5 300. அப்போ 305/2ங்க. என்னோட கேபிட்டல் என்னோட வேல்யூ என்னது 305/2. இப்போ நாம் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க பிரின்சிபல் அப்படின்னாக்கல இந்த இது வந்து என்னது நமக்கு பின்றது 200. அப்போ அசல் அப்படின்னா 200 இன்ட்டு எத்தனை மாதம் 60 மாதங்க. எத்தனை மாதம் 60. அப்போது இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படி மல்டிபிள் பண்ணால் 6 2 என்னது 12. அப்போ 0. ஸோ 12,000 அப்படின்னு கிடைக்குது. 12,000 அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் இப்போ அப்படியே அப்ளை பண்ணுவோம். பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளோ 200 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸோட வேல்யூ என்னது 305/2ங்க. சரியா? இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 6/100ங்க. அவ்வளோதான். இப்போ இதை அடிச்சுக்கலாம். இந்த 2 0க்கு 2 0 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. இது ஒரு செட்டாக கூட வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2க்கு இந்த 2க்கு என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. வேறு என்ன இருக்குது? ஸோ இதுதான் இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. அதனால் அப்படியே நம்ம கொண்டு வந்துடுவோம். இந்த ப்ளஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ஏற்கனவே 13,830 மைனஸ் அப்படின்னா 12,000. அடுத்து வேறு என்ன இருக்குது 305 R அப்படின்னா இருக்குது. இப்போ இதை கழிச்சுக்கலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 1830 டிவைட் பை என்னது 305 அப்படின்னு மாறிடும். அப்போ என்னது R.
இப்போ அடிச்சுக்கலாம். 6 5 35 60 அப்படின்னா 3 5 5 6 5 30. அடுத்து 6 5 30. அடுத்து 6 6 எவ்வளோ? 1 6 6 36. அப்போ எத்தனை சதவீதம்? 6%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 6% அப்படின்னு கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 6% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்புறேன். இந்த கணக்கு என்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப எளிமை தான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னது புது புக்கில் எல்லாம் என்னது கிடையாது. பழைய பள்ளி புத்தகத்தில் வேணா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாடலில் கொஸ்டின் தருவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை படித்து டெஸ்ட் எழுதுங்க. எழுதும்போது ஒரு முறை படிச்சுட்டு என்ன பண்ணுங்க டெஸ்ட் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னது ரொம்ப எளிமையாக புரியும். ஒரு வேளை சார் இது எங்களுக்கு பார்த்து எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார், இதோட பிடிஎஃப் வேணும், அது நாங்கள் ஏதாவது வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இல்லை தேவை அப்படின்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கூட என்னது அது கொடுக்கறதுக்கான அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு என்ன அப்படின்னும் நாங்கள் பின்னாடி என்னன்னு சொல்கிறோம். ஸோ அது நீங்கள் என்னென்னு கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்து எழுதணும் அப்படின்றது இருக்குது. ஆனால் பார்த்து எழுதுறது தான் எப்பவுமே சிறப்பு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை சார், நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறதே கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் நாங்கள் செய்கிறோம். ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு தொடர்ச்சியாக படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. படிங்க. எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். கணக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாலிட்டிக் எடுத்துகிறோம், அடுத்து ஹிஸ்ட்ரி, தமிழ் எல்லாமே எடுக்க போகிறோம். சரிங்களா? எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இன்மை காரணமாக தான் நாங்கள் எல்லா வகுப்பும் தர முடியல. ஆனால் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லா வகுப்புகள் என்னது தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஒரு 4 பேர் 5 பேர் பார்த்துட்டு அப்படின்னா விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்களும் என்ன பண்ணுறோம், விட்டுருவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவோம், இன்னும் நாங்கள் நிறைய வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்போம். சரிங்களா? எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். வரக்கூடிய தேர்வுகளை சரியான முறையில் எழுதுங்க. ஸோ நன்றி.